வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ராணி கிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாரு. உன்னை பற்றி நான் உன் மாமனார் வீட்டில் போட்டு கொடுக்க போகிறேன், நீ இப்போ என்கிட்ட வாங்கின காசை திருப்பி தரல, உன்னை உட்டு இல்லை நீ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ராணி அந்த நபரை தன்னோட கையில் வச்சுருந்த கத்தியை வச்சு அப்படியே குத்தி தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் மாறன வீராவாக மாறாங்க. இங்கே எப்படி ரத்தம், இது ரத்தம் தான் கன்ஃபார்மாக, இங்கே என்னமோ நடந்திருக்கு வீரா அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. நம்ம ராணி அந்த நபரை ஒரு பக்கத்தில் இருக்க புதற்குள்ளே மறைச்சி வைக்கிறாங்க. அங்கேருந்து அந்த நபரை மாறன வீராவை மீட்டுறாங்க. அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நபரை வாயெடுத்தே சொல்லிடுறாரு, உங்கள் வீட்டில் புஷ்பானி பேரில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, சாராயங்கடத்தல் ராணி அப்படின்னு உள்ள விஷயத்தை போட்டு உடைக்க அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம ராணியை மடக்கி பிடிக்கிறாங்க வீரா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம ராணி பெரிய தில்லாலங்கடி பண்ணி அந்த இடத்துல 1000 லிட்டர் சாராயத்தையும் காய்ச்சுறாங்க. நம்ம மாறன் ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்தில் போவாங்க. ஆனால் அவங்க கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு ஒரு சாவு வீட்டில் போய் இருந்து அழுது ஷோ காட்டிக்கிட்டு அங்கே தான் தான் வந்ததாட்டம் தனக்கு தெரிஞ்சவங்க அதுவும் அப்படின்னு அந்த இடத்துல அத்தனி ஒப்பறியை போட்டு அழுது ஒரு கட்டத்தில் மாறன் நம்பி அதை போயிடறாங்க. ஒருவேளை இங்கே தான் இது வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிடாங்க. ஆனால் நம்ம ராணி தந்திரமாக ராமச்சந்திரன் குடும்பத்திலே மருமகளாட்டு அடி எடுத்து வச்சு சாராய கடத்தலில் தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு அடுத்த நாள் காலையிலே நம்ம ராணிகிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ண வராரு. என்ன ராணி, நேற்று சாராயம் காய்ச்சதுக்கு முதலீடாட்டு என்கிட்ட இருந்து பணம் வாங்கினி, அந்த பணத்தை ரிட்டன் தா, நீ தரணும், எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொல்ல நேரம், டே என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்க நேரம், உன் மாமனார் வீட்டில் நீ தான் ராணி அப்படின்னு உள்ள விஷயத்த நான் போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, உன்னை உயிரோடி விட்டால் தானே இந்த வேலையை செய்வா அப்படின்னு கையில் இருந்த கத்தி வச்சு அப்படியே அந்த நபரை குத்தி தள்ளிறாங்க. ஒரு கட்டத்தில் மாறன வீராமும் அந்த வாராங்க, அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ரவுடிகளை பக்கப்பலமாக வச்சு அதை எடுத்து மாற்றிடுங்க அப்படின்னு மாற்ற வைக்கிறாங்க. என்ன இது ரத்த தடம், அதுவும் இப்போ என்ன நடந்துச்சு இங்கே எப்படி இன்னைக்கு. ஆனால் மிளகாயை அரைச்சது கணங்கா, அதுலேருந்து விழுந்தது கணங்கா வத்தல்லேருந்து அப்படி ஒரு சோவை நம்ம ராணி காட்டுறாங்க. ஆனால் நம்ம மாறன வீராமும் தெளிவாக இருக்காங்க. இது என்னமோ இவ ஒரு கொலைகாரி, இப்போ என்னதோ நடந்திருக்கு, ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு அலசி ஆராயிறாங்க. ஒரு கட்டத்தில் மறைச்சி வச்சுருக்க அந்த நபரை பார்க்குறாங்க. அப்படியே அவர் துடிக்க இருக்காவ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மாறன வீராமல் கொண்டு சேர்க்குறாங்க. அப்போ தான் போட்டு உடைக்கிறாங்க. இந்த பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, புஷ்பானி பேரில் இருக்கிறது ராணி தான், அந்த சாராயம் காய்ச்சக்கூடிய ராணி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வீரா சாக்குறாங்க. என்ன நீங்கள் சொல்கிறது உண்மையாட்டா? அந்த லேடியை நான் பிடிக்கணும்னு முயற்சித்தோம், ஆனால் அந்த லேடியோட ஃபோட்டோ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஏற்கனவே அவன் மேலே சந்தேகம் இருந்து இப்போ என் சந்தேகம் உறுதியாயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிரடியாக அமீர் தலைமையில் அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. ராணியை கைது பண்ணாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த விஷயம் ஆதித்யாவுக்கு தெரியுது. அவங்க அப்படியே கோவப்படுறாங்க. இந்த ராணி போகிற போக்கில் நம்மளை பற்றி ஏதாவது கோர்த்து விட்டு போயிட்டா நம்ம காலை ஃபுல்லாக அந்த வீராவுக்கு கஸ்டடியில் ஜெயிலில் கிடக்க வேண்டியதா. ஏன்னா ஏற்கனவே அவள் என்னை அரசியலில் நுழைய விடாமல் தடுத்தா, அதுவும் இல்லாமல் நான் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எல்லா ஆர்டரையும் தவிடுபொடியாக்குனா, இப்போ இது வேறையா அப்படின்னு அந்த இடத்துல இந்த ராணியை வெளுத்தெடுத்து அவன் உண்மையை கக்கி நான் தான் அவங்க வீட்டுக்கு போய் ராணியை பழிவாங்க அனுப்புனேன் அப்படின்னு உள்ள விஷயத்தை போட்டு உடைச்சிட்டானா நம்ம கதி என்ன? இந்த வீரா நம்மளை தொழில முடக்குனதுக்கிறங்க, நம்மளுக்குள்ள எல்லாத்தையும் முடக்கி பீஸாக ஆக்கிடுவாளே அப்படின்னு அந்த இடத்துல ஆதித்யா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அவங்க இந்த ராணி எந்த உண்மையும் என்னை பற்றி சொல்லக்கூடாது, என்னை பற்றி என்னதான் வீரா வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சேன்னு உள்ள ரகசியம் வெளியே தெரிஞ்சால் நம்மளுக்கு தான் போல. அதுக்கு முன்னாடி இந்த ராணியை உயிரோடி விடக்கூடாது, ராணியை நம்மளே போட்டு தள்ளிடணும்
இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ராணிக்கு உயிருக்கு உல வைக்கிறாங்க ஆதித்யா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம உள்ளுக்கு இருக்க விஷயம் கண்டிப்பாக ஆதித்யாவுக்கு தெரிய வரும். ஆதித்யா நம்மளை வெளியே எடுப்பா, நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கனவு கண்டுட்டு இருக்காங்க ராணி. ஆனால் ஆதித்யா வந்து ராணியை போட்டுதல்ல வந்து ரவுடிகளை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக வந்து அவளை போட்டு தள்ளிடணும். அவள் உயிரோடு இருக்கக்கூடாது. அவள் இருந்தானா நம்மளை பற்றி எல்லா ரகசியமும் போய் நம்ம வாழ்க்கையே வந்து க்ளோஸ் போட்டுருவா இந்த வீரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மாறன வீராவும் ஒரு போதை பொருள் சாராய கடத்தல் காரி நம்ம ராகவனை மடக்கி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கானா, நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய சதி இருக்குன்னு வீரா கொஞ்சம் யோசித்துக்க அப்படின்னு வந்து சொன்னாரோ. ஆமாம், இதில் என்னமோ யாரோ வந்து தலையிட்டுருக்காங்க. இதில் ஏன் ஆதித்யா இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஆதித்யா இருக்கலாம் அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம மாறனுக்கும் வீராவுக்கும் வந்து வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சைடை பார்த்தோன்னா கனிப்பாப்பா கேட்குறாங்க, இனிமேல் அந்த புஷ்பாவோட தொந்தரவு நம்ம வீட்டில் இருக்காதுல்ல வீரா அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, இல்லை அவள் எல்லாம் ஒரு மனுஷி, ஆளும் மோரகட்டையும் போதை பொருள் கடத்தலில் உள்ளவா எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே தந்திரமாக ராகவனால் நான் வந்து கெடுக்கப்பட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு நுழைஞ்சிருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம ராகவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, மாறண்டே விவஸ்தங்கிட்டவனை உனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குது கனிப்பாப்பா, அவளுக்காக நீ வந்து வாழதை விட்டுக்கிட்டு வேணும்னு போய் வந்து வலையில் நாங்கள் எவ்வளோ தூரம் குடிக்காதன்னு சொன்ன பிறகும் அந்த வலையில் விழுந்து அந்த போதை கடத்தல் கும்பல் தலைவி ராணியை போய் அவ கழுத்தில் தாலியை கட்டி நம்ம குடும்பமானத்தை வாங்கிட்டேடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், மாறன் என்ன மன்னிச்சிரு, நான் வந்து தெரியாமல் செஞ்சிட்டேன், நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க போகிற, இந்த கனிப்பாப்பா முகத்துக்காகவாது நீ திருந்தலைன்னா நீ மனுஷனே இல்லைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தோட வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம மாறன். இனிமேல் கனிப்பாப்பா அப்பா எந்த தப்பும் செய்ய மாட்டேன், அப்பாவை நம்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகவன் வந்து அழுறாங்க. கண்மணி, நான் உன் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன், இனி உன் பொண்ணை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், இனி அந்த புஷ்பா இந்த வீட்டுக்குள்ளே காலடியே வந்து வைக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராணி, எப்படியாவது நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டேன், மூத்த மருமகளாட்டு என்னைக்குனாலும் வீராவுக்கு உல வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சீக்கிரமாக அந்த ஆதித்யா என்னை வெளியே எடுப்பான், நான் வெளியே வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் ஆதித்யா வந்து நம்ம பற்றிய ரகசியம் எதுவும் வெளியே வரக்கூடாது, அந்த ராணி மூலமாக தெரிஞ்சிடும், அதனால் அவளை க்ளோஸ் பண்ணணும், அவளுக்கு சாப்டருக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கனிப்பாப்பா இனி ஜாலி, இந்த வீட்டில் புஷ்பா தொந்தரவு இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன்.